நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உட்காருங்க தான். ஏன் வந்ததுல இருந்து நின்னுட்டே இருக்கீங்க? இல்ல இருக்கட்டும். நீ சொல்லுக்கா, அப்பதான் அத்தான் கேக்கும். கால வலிச்சா அவனா உட்காருவான். என்னக்கா இப்படி பேசுற? ஆமா, அப்படியே இவரு நாங்க சொல்லி கேக்குற மாதிரி. மீனாட்சி, நீ எது சொல்லி நான் கேட்காம இருந்திருக்கமா? எதை நீ கேட்டிருக்க? என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? நான் சொன்ன எதையாவது நீ கேட்டிருக்கியா? என்ன மீனாட்சி, தப்பே பண்ணாலும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தானே பண்ணுவேன். அத்தான், உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் தா. ஏய் சொல்லு, என்ன தப்பு பண்றதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் வாங்க வந்திருக்க? இல்ல, ஒரு சின்ன பார்ட்டி. பார்ட்டியா? அதுல கலந்துக்க எனக்கு பர்மிஷன் வேணும். பாருக்கா, ஒரு சாதாரண பார்ட்டிக்கு கூட அத்தான் உன்கிட்ட பெர்மிஷன் கேக்குறாரு. ஏய், இவனை யாருன்னு நினைச்ச? இவன் சொல்ற பார்ட்டி என்ன பார்ட்டின்னு தெரியுதா? தெரியலையே. இது என்ன சாதாரண டீ பார்ட்டின்னு நினைச்சியா? தண்ணி பார்ட்டிடி. ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா தண்ணி பார்ட்டிக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்க வருவ? பார்ட்டி ஒன்றும் நான் கொடுக்கல, உங்க தாய் மாமனுக்கு தான் கொடுக்குறானுங்க. அவங்க கூப்பிட்டு நான் போகலன்னா மரியாதை இருக்காதுல்ல? டேய், நீ போகலன்னா மரியாதையா இருக்காது. நீ போனாதான் மானம், மரியாதை, சொந்தம், பந்தம், வேஷ்டி சட்டை கூட இருக்காது. வெறும் மாமனுக்கு மட்டும்னா போயிருக்க மாட்டேன். உங்க அண்ணனும் வரானா? ஐயோ, போச்சு போச்சு. பாருடா, அண்ணனதும் ஒரு சின்ன பிள்ளைக்கே தெரியுது பிரச்சனை வரும்னு. நீ என்னடானா அதே ஒரு பெரிய விஷயமா பேசுற? உங்க அண்ணன் தேவையில்லாம டென்ஷன் ஆக போறான். இனிமே டென்ஷன் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே டென்ஷனா தான் இருக்கு. அது தண்ணிய போட்டுட்டு டென்ஷனை காட்டிடக்கூடாது, பாத்துக்கோ. ஏய், நான் பார்ட்டிக்கு போறேன் தானே சொன்னேன், குடிக்கிறெல்லாம் ஒன்றும் சொல்லல. இந்த கதையெல்லாம் ஆகாது. என் மாமனுங்க விடா கண்டனுங்க, சங்கு வச்சு உன் கூட்டி விட்டுருவானுங்க. மீனாட்சி, நான் ஒரு நெருப்பா இல்லையா? நீ பருப்புடா, பெரிய பருப்பு மாதிரி பேசுவ, ஆனா பண்றதெல்லாம் சிரிப்பா இருக்கும். அக்கா, பாவம்க்கா, அத்தான் போயிட்டு வரட்டுமே. ஆமாடி, உன் அத்தா ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்க போறான், நான் வேண்டான்னு சொல்றேன். நீ அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற. குடிக்க போறேன்னு சொல்றான். குடிக்க போல மீனாட்சி, குடிக்கிறத பார்க்கவும் போக கூடாது, அவ்வளவுதான். உங்க அண்ணா அப்புறம் நான் வேணும்னே வரலன்னு நினைக்க போறான். நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். முறைக்காத. நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை, பத்தாததுக்கு எதுக்குடா நீ வேற புதுசா ஆரம்பிக்கிற? மீனாட்சி, பிரச்சனை இல்லாதவங்க தண்ணி அடிச்சா பிரச்சனை வரும், பிரச்சனையோட இருக்கிறவங்க தண்ணி அடிச்சா பிரச்சனை சால்வ் ஆகிடும். இது என்ன லாஜிக்? அதெல்லாம் ஒரு தண்ணி லாஜிக். அந்த தண்ணிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல, இந்த பார்ட்டில அது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு சொல்றேன். இங்க பாரு சரவணா, உனக்கு நான் பெர்மிஷன் தரேன், குடிக்கிறதுக்கு இல்ல, பார்ட்டிக்கு போறதுக்கு. கொஞ்சோண்டு பீர் குடிக்கலாம்ல? டேய், நீ தானே சொன்ன நான் குடிக்கல, பார்ட்டிக்கு மட்டும் தான் போறேன்னு. நான் ஓகேன்னு சொன்னதும் நைஸா ஒவ்வொன்னா கேக்குறேன். சரி, குடிக்கல, பார்ட்டிக்கு போலாம்ல? கோக் குடிக்கலாமா? குடி குடி. இந்த முறுக்கு, மிக்சர், சைட் டிஷ் ஐட்டம் சாப்பிடு. பாக்கெட் எது? வாட்டர் பாக்கெட் குடிக்கலாம்ல? எனக்கு வர கோவம் அப்படியே. சுதா இருக்கா? ஓடி கிளம்புற? என்னடா காரியம் முடிஞ்சதும் கிளம்புறேங்கிற? இல்ல, ஒவ்வொரு தடவையும் யாருக்கும் தெரியாம வந்து போயிட்டு இருக்கல, அதான். நீ அப்படி நினைச்சிட்டு இருக்க? உனக்கும் சேர்த்துதான் அம்மா டெய்லி எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாக்கெட் வாங்குறாங்க, தெரியும்ல? அப்ப ஒரு வாட்டி கூட காப்பியை கண்ணுல கூட காட்ட மாட்டீங்க. சரி, நான் வரேன். சரவணா, கேர்ஃபுல். இன்னொரு பிரச்சனை கண்டிப்பா வேண்டாம். உயிர் இருக்கிற வரைக்கும் மீனாட்சி. டேய் போடா.
எங்கே உங்க புள்ளைய காணோம்? வருவான் மாப்பிள்ளை இல்லையா, லேட்டா வந்தாலும் என் புள்ள லேட்டஸ்டா வருவான். சீக்கிரம் போன போட்டு வர சொல்லுங்க. மாப்பிள்ளை இல்லாம கச்சேரி களகட்ட மாட்டேங்குதுல்ல. ஏய் தபேலா, ஒரு ஹீரோ என்ட்ரி சாங்க வாசிப்பா. தொழிலாளி வர்க்கத்திலே ஒருத்தராயிருப்பவரு எல்லா மனசுகளும் வாயார வாழ்த்தணும். நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, வெள்ள மனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தான், தந்தைகள் எல்லாம் இந்த தங்க மகன்தான். நம்ம முதலாளி நல்ல முதலாளி. வாங்க மாப்பிள்ளை, வாங்க உட்காருங்க. குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி உட்காருங்க. முதலாளி. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு? பாரே இருக்கு. பேரை சொல்லுங்க சார். சேகர் எப்பவுமே அது இதுன்னு பிரிச்சு பாக்குறது இல்ல. நீங்கள் வைத்திருக்கும் பானங்களில் எது அதிக போதை தருமோ அதை இந்த கோப்பையில் ஊற்றவும். கமான் எடுங்க, ஒரு கிளாஸ் எடுங்க. இல்லைங்க, நான் குடிக்கிறது விட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா, பாஸ்ட் டென்ஸ்ல குடிச்சிட்டு இருந்தான், இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல குடிக்கிறது இல்ல. மாப்பிள்ள, மனுஷனுக்கு வாழ்க்கையில ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும். அந்த ஒரு தடவை நடக்கிற கல்யாணத்துக்கு ஒரே ஒரு தடவை தான் பார்ட்டி நடக்கும். அந்த ஒரே தடவை நடக்கிற பார்ட்டிக்கு நீங்க குடிக்காம இருந்தா நாளைக்கு வரலாறு உங்களை தப்பா பேசும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா சரவணா, இனிமே எப்படா உன் கூட கம்பெனி போட்டு குடிக்க போறேன்? கொஞ்சம் சும்மா இருக்கியா? இல்லைங்க, நான் குடிக்கிறது இல்லை. என்ன தமிழ் மச்சா இருக்காருன்னு சொல்லி மாப்பிள்ளை யோசிக்கிறார் போல இருக்கு. எதுக்கு இந்த போலி மரியாதையெல்லாம்? குடிக்கிறா இருந்தா குடிச்சு தொலைய வேண்டியதானே. இந்த போலி குழி பணிகாரம் அதெல்லாம் இல்லைங்க, அவருக்காகலாம் இல்லை. மீனாட்சி கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேன், அதான். என்ன தமிழ் இப்படி ஒரு காரணத்தை சொல்ற? அப்படியே ஆமா ஆமா, அவர் மீனாட்சி பண்ணி கொடுத்த சத்தியத்தெல்லாம் பயங்கரமா காப்பாத்திக்கிருக்காரு. குடிக்க மாட்டாராம்ல. அடடா, கல்லு சூடாகுதே. சேகர், ஏதோ ஒரு கல்லு சூடாகிறதுக்குள்ள ஒரு தோசையை ஊத்து. ஐ தபேலா, ஸ்டார்ட் மியூசிக். கரெக்டா ஃபைட் ஆரம்பிக்கிற நேரத்துல அந்த மெட்ராஸ்காரன் பாட்டை போட்டானே. சாருக்கு கொஞ்சம் ஏறிடுச்சு போல இருக்க. ரவி, உனக்கெல்லாம் சரக்கு வயிற்றுக்குள்ள போய் அங்கிருந்து பிளட்டுக்கு போய் அந்த பிளட்ல இருந்து பிரெயினுக்கு போய் அப்புறம்தான் போதை ஆகும். சேகர்லாம் ஸ்ட்ரைட்டா பிரெயின்லயே ஊத்துவான். டேய் ரவி, அவர் வந்ததுல இருந்து சேகர் சேகர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சேகரை நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. பிரமாதம் பிரமாதம். இன்னொரு ரவுண்ட ஊத்துங்க. ஸ்டாப் இட் அங்கிள். நிறுத்துங்க. அங்கிள், எதை வேணா பாதியில நிறுத்தலாம். ஒரு ஃப்ளோல குடிச்சிட்டு இருக்கும் போது அதை பாதியில நிறுத்தினா பெரிய பிரச்சனை ஆயிடும். மாப்பிள்ளை குடிச்சாதான் மற்றவங்களுக்கெல்லாம் சரக்கு. சரவணா, solve this problem immediately. As I am suffering from water problem, please grant me one more quarter immediately. Your obediently Rajasekhar. கொஞ்ச நேரம் ஓட்ட இங்கிலீஷ் நிறுத்தியா? ஏங்க, நான் தான் சொல்றேன்ல குடிக்க மாட்டேன்னு. அதெல்லாம் முடியாது, குடிச்சே ஆகணும். குடிக்க முடியாதுங்க. ஏங்க நீங்க குடிச்சே ஆகணும் மாப்பிள்ள. அவர் மட்டும் குடிக்காம உட்காந்துருக்காரு. தமிழ், அவரை குடிக்க சொல்லுங்க, நான் குடிக்கிறேன். முதல்ல அவர் குடிக்க சொல்லுங்க. முதல்ல அவரை குடிக்க சொல்லுங்க. என்ன இவனுங்க, நாயகன் படத்துல நாய்க்கர் சொல்ற மாதிரி அவனை நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன், இவனை நிறுத்த சொல்லுங்க நான் நிறுத்துறேன்னு சொல்றானுங்க. டேய் சரவணா, முதல்ல நீ ஒரு பெகாடி, நான் சொல்றேன். மீனாட்சி கொன்னே போட்டுருவா. நான் பேசுறேன்டா மீனாட்சி கிட்ட, போனை போடு. இது ஒன்னே போதும் இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு. பாத்தீங்களா மாப்பிள்ள, நீங்க எங்களை அவமானப்படுத்தணும்னே இப்படி சொல்றீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த
இந்த மாதிரி சமாச்சாரம்லாம் சூப்பரா பண்ணுவாரு. டேய் நீங்க பேசுறதுனால 2 ஊருக்கு நடுவுல சண்டை வந்துடும் போல இருக்க. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, என்ன மீனாட்சி, என்ன பண்ற? நீ அங்க என்ன பண்ற? சும்மா அப்படியே. சும்மா அப்படியே? இல்ல எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. சரி. இல்ல எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அத நீ காலையில சொன்னாலே போதுமே. சரி அதை விடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பண்றது இருக்கட்டும், நீ எதுக்கு ஃபோன் பண்ண முதல்ல அத சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு பாட்டில் பார்த்தனா அதான் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆயிடுச்சு. உன் ஞாபகம் வந்துச்சு, அதான் அடிச்சேன். அடிச்சியா? இல்ல ஃபோன் அடிச்சேன். அதானே பார்த்தேன். மீனாட்சி, ஒரு சின்ன பிரச்சனை வரும் போல இருக்கு. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பார்ட்டிக்கு போகாதன்னு. குடிக்கிற இடத்துக்கு போனாலே பிரச்சனை தான். தப்பு மீனாட்சி, குடிக்கிற இடத்துக்கு போய் குடிக்காம இருந்தாதான் பெரிய பிரச்சனையே ஆகும். இப்ப நீ என்ன சொல்ல வர? உங்க அண்ணன் ஒரு பெக்க ஊத்தி கையில வச்சுக்கிட்டு நான் குடிச்சாதான் ஆச்சுன்னு ஒத்த கால சவுத்து மேலேயே நின்று டான்ஸ் ஆடுறான். நிக்கட்டும். அவனால கரெக்டா பேலன்ஸ் பண்ண முடியல மீனாட்சி. அந்த பக்கம் கவுந்துட்டான்னு வச்சுக்க, அப்புறம் கல்யாணம் நின்றுட்டோம். என்னடா கதை விடுற? நீங்க ஏதோ உங்க ஊர் மரியாதையாம. என்ன ஊர் மரியாதை? மச்சான் கொடுத்து மாப்பிள்ள வேணான்னு சொல்லக்கூடாதாம. டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? பார்ட்டி ஆரம்பிச்சதுல இருந்து உங்க அண்ணன் ஊர் ஊருன்னு முறைச்சிட்டு இருக்கிறான் மீனாட்சி. போய் பேசு, சரி பண்ணு. மானம் தடுக்குதே. அதுக்கு ஒரு பெக்கு போட்டேன்னு வச்சுக்க, சரவணன் வேற சரவணன் ஆயிடுவேன். அப்புறம் யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுது. மானம், மரியாதை, ரோஷம் இது எல்லாத்தையும் காத்துல பறக்க விடுவான், அதானே? ரொம்ப பறக்க விட மாட்டேன், ஸ்லைட்டா. இப்ப நீ என்னடா சொல்ல வர? உங்க அண்ணன் குடிச்ச அந்த எச்சி கிளாஸ்ல ஒரு பெக்க போட்டேன்னு வச்சுக்க, அப்படியே உங்க அண்ணன் கொட்டி பிடிச்சு லிப் டு லிப் ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்க, பிரச்சனை எல்லாம் சால்வ். இப்போ உனக்கு ஒரு பெக் அடிக்கணும், அதானே? ஆமா மீனாட்சி. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம். பிடிக்கல. அதுக்காக இப்படி டக்குன்னு சொன்ன எப்படி? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு மீனாட்சி. மீனாட்சி யோசிக்கிறேன்டா. யோசி யோசி யோசியா. ஆமா. இப்ப சொல்லு, குடிக்கலாமா? வேண்டாம். இதுக்கு நீ யோசிக்காம இருந்திருக்கலாம். என்னாச்சு? என்னோட பேச்சுலர் லைஃப் கிளைமேக்ஸ்ல இருக்குது, இதை போட்டு முடிச்சு வைக்கிறேனே. என்னமோ எனக்கு சரியா தோணல. இது உனக்கு சரியா தோணக்கூடாதுதான், ஆனா இங்க எனக்கு கரெக்டா தான் தோணுது. ஒரு பெக் அளவு எவ்வளோடா இருக்கும்? ஏய், நீ ஞாயிற்றுக்கிழமை தலை குளிக்க நல்லெண்ணெய் கையில ஊத்துவிய, அப்படி ஒரு 2 times. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அதுக்கு மேல குடிக்க மாட்டல்ல? அப்ப குடிக்கலான்றியா? வேண்டாமே. நான் மீனாட்சி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற. சரி, ஒண்ணு பண்ணு. என்ன? ஒரு பெக் எடுத்துட்டு வா, எனக்கு காட்டிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கோ. ஐயா, குடிச்சதுக்கு அப்புறம் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். ரொம்ப மரியாதை. ஆமா மீனாட்சி. அப்ப என்னடா பண்ணலாங்கிற? அதுதான் மீனாட்சி, ஒரு பெக்கு, கொஞ்சம் கிக்கு, உங்க அண்ணன் ஒரு அக்கு, அவ்வளவுதான். என்னமோ எனக்கு சரியா தோணல. ஹலோ. சரி, நான் போன் வைக்கிறேன். என்னடா கோச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, நான் எதுக்கு சொல்றேன்னா, மா நான் குடிக்கலமா. சரி சரி, அதிகமா குடிக்காத. குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு. ஓகே மீனாட்சி. பிரச்சனை வராம பாத்துக்கடா. பாத்துக்கிறேன். பாய். பாய் பாய். முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். சரி சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மச்சானும் மாப்பிள்ளையும் சொல்லிக்கங்க. பழசெல்லாம் நல்லா நினச்சிக்கோங்க. உங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சண்டை, சச்சரவு, பொறை எல்லாத்தையும் நினச்சிக்கோங்க. மாப்பிள்ளை, உங்களுக்கு தமிழை கொள்ற அளவுக்கு கூட கோபம் இருக்கலாம். தமிழ், உனக்கு மாப்பிள்ளை கொள்ற அளவுக்கு கூட கோபம் இருக்கலாம். இவனுங்க சமாதானம் பண்ணி வைக்கிறானுங்களா இல்லை ஸ்டண்டையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறானுங்களா தெரியலையே. பழசையெல்லாம் நல்லா நினைச்சுக்குங்க. சரக்கு அடிச்சிட்டு அதை உடனே மறந்துடணும். Cheers. சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழை மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. டேய் தம்பி, என்னடா உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. அப்படியா? ஆமாடா, நீ ரொம்ப ஜோக்கான ஆள்றா. தேங்க்ஸ்டா. டேய் சிவா, என் தம்பி அழுகுறான். அவன் உள்ள சரக்கு விட்டாலே அப்படிதான். ரவி, ரவி, ரவி அண்ணன் கூப்பிடுறாருல. எதுக்கு அழுகுற? மச்சானு மாப்பிள்ளையும் பேசிக்கவே மாட்டேன்றாங்க. இதுக்கு வீடு பாடு மட்டும் பாட்டி வச்சு. சரவணா பேசுறா கூட. என்ன பேசுறது? டேய் தமிழ், நீயாவது பேசுப்பா. நானத்தை பேசுறது என்ன கிடையாது? 2 பேரும் மாத்தி மாத்தி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயா, என்னப்பா, மச்சான் மாப்பிள்ளைக்குள்ள எவ்வளவோ இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசி தீர்த்துக்குங்க. உங்களுக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்குமல்ல. விடுங்க, எங்கிட்ட ஆரம்பிச்சு எனத்தை சொல்றது. என்னது? அதான் என்னத்தை பேசுன்னு தெரியல. அப்புறம் யோசிக்கிறீங்க, ஃப்ரீயா விடுங்க. ஹலோ, பேசுறதுக்கு விஷயம் இல்லாமலாம் இல்ல, 2000 விஷயம் இருக்கு. எதை முதல்ல ஆரம்பிச்சு பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். ஏன்பா தமிழ், என் புள்ளைய பத்தி பல்லு மேல நாக்க போட்டு ஒரு வார்த்தை பேச முடியுமா? நீ வேணா விட்டுருங்க. பேசு பேசுப்பா. பின்ன என்னடா ஓவரா சீனை போடுறான்? பேசுறா. என்னங்க வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மொட்டை, என் புள்ளைய பத்தி அவனை பேச சொல்றான். ஏங்க, என் தங்கச்சிய கல்யாணம் வந்துட்டு கூடவே கல்யாணத்துக்கு ஒரு கூச்சால கூட்டிட்டு வந்திருக்கானே, இவன் என்னன்னு சொல்றது? அப்பா, வாட் இஸ் குத்தியா? ஹலோ, மரியாதை பேசுங்க. உனக்கான மரியாதை? நீ ஒரு மாலை கட்டவன், அவ ஒரு மாலை கட்ட சிரிக்கு. ஆமாயா, நான் மாலை கட்டவன் தான். ஆனா அவன் ஒண்ணு மாலை கட்டவெல்லாம் கிடையாது, தெரிஞ்சுக்க. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமே அவளை கல்யாணத்துக்கு கூட்டுக்கு வந்து கொஞ்சம் இருக்க. அவள்லாம் யோமனிய கொஞ்சம் ரொம்ப அசிங்கமா பேசுறா பாவா. அவள என்னடா ஒன்னும் தாடா பேசிட்டு இருக்க மிக்சர் தூக்கி அடிக்கடா நீ. நீ பேசுறது பிடிக்கல தானே மிக்சர் தூக்கி அடிச்சா. சண்டை போடுறாங்களா? விலைக்கு விடுறா. சண்டையை பிரிச்சு விடுறா. நான் கேட்டுனே இருக்கிறேன். என்ன மொட்டை பாத்துட்டு இருக்க? பிரி பிரி மொட்டை. பாத்துக்கிறேன். மொட்டை மொட்டை